எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். சார் யுஜிடிஆர்பி அறிவிப்பு எப்போ சார் வரும்? எப்போ சார் வரும்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல. ஃபைனலி யுஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியிட போறாங்க. ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் நமக்கு அறிவிப்பு வெளியிட்டு நவம்பர் மாதம் நமக்கு தேர்வு கண்டக்ட் பண்ண போறதாக திட்டமிட்டிருக்கிறாங்க. உறுதியாயிருச்சு. யுஜிடிஆர்பி பிஓ ப்ரிப்பேர் பண்றவங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல மிக முக்கிய தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக வர இருக்கிற யூஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 2 ரூபீஸ் மட்டும்தான். போத் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் கைடன்ஸ். உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, ஏது படிக்கணும்னு தெரியல, எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி சார் ஜாயின் பண்ணணும்? ஸோ ஜிபேர் ஃபோன்பே டு 8778963630. ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிடுங்க. அரல்ஸ் நம்மளோட அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போன்ற வர இருக்கிற பியூ எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வட்டார கல்வி அலுவலர் ஃபைனலி ஸோ ஜஸ்ட் 249 ரூபீஸ் மட்டும்தான். போத் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் ஜிபேர் ஃபோன்பே டு 8778963630. ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிடுங்க. அரல்ஸ் நம்முடைய அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யுஜிடிஆர்பி பிஇஓ ரெண்டுமே அப்படிங்கிறனால நமக்கு காம்போ ஆஃபர்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பி ப்ளஸ் பிஇஓ ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் 399 ரூபீஸ் மட்டும்தான். எக்ஸ்ட்ரா காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி சார் ஜாயின் பண்ணணும்? ஸோ சேம் ஜிபேர் ஃபோன்பே டு ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிடுங்க. 8778963630. அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போன்ற வர இருக்கிற டெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249 ரூபீஸ் மட்டும்தான். சேம் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிடுங்க. யூஜிடிஆர்பி அந்த பிஇஓ ஸோ காம்போ ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்பினையை பயன்படுத்திக்கோங்க. 24% வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குங்க. அதாவது நம்ம கூட நினச்சிருந்தோம். இப்போ யுஜிடிஆர்பி அறிவிப்பு எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு 2 மந்த்ஸ் தான் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு அரௌண்ட் ஒரு 3 மந்த்ஸ் இருக்குங்க. அதாவது கம்மிங் வீக் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மேபி மண்டேவாக இருக்கலாம், இன்றைக்கே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் எங்களோட தனிப்பட்ட கருத்து கம்மிங் வீக்லேருந்து மண்டேலேருந்து எப்போனாலும் நமக்கு அறிவிப்பு வெளியிடலாம். ஸோ இந்த மாதம் நமக்கு எந்த தேதியில் நமக்கு வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்களோ அது நவம்பர் மாதத்தில் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ கம்மிங் மண்டே நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3ஆம் தேதி 3 நமக்கு வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க அப்படின்னா நவம்பர் 3 அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி மோஸ்ட்லி நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம வந்து எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு 3 மந்த்ஸ் அரௌண்ட் வந்து கொடுப்பாங்கங்க. ஓகேங்களா? அந்த 3 மந்த்ஸ் போதும்னா ரொம்பவே போதும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். 3 மந்த்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு 12 வீக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா யுஜிடிஆர்பி மேஜருக்குமே 10 யூனிட்ஸ் தான். ஜுவாலஜி மட்டும் 11 யூனிட்ஸ் இருக்கும். 1 வீக் வந்து 1 யூனிட் படிங்க, டெஸ்ட் போடுங்க, அவ்வளோதான். ஃபைனலி வந்து ஃபுல் டெஸ்ட் போடுங்க. ஸோ இந்த யூனிட் வைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் ஆஸ் பர் ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்மளுடைய பேட்ச்சில் இதுக்கான மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வீக் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்லேருந்து பாருங்கள். ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் தானே, ஈஸியாக தானே கேட்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் 10th ஸ்டாண்டர்ட் புத்தகம் நினச்சிட்டு இருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் புத்தகம் மட்டும் படிச்சுட்டு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்து அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான், 10th வரை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது 11th 12த்தும் பார்த்துக்கோங்க. என்னென்ன முக்கியமானதோ அது கம்ப்ளீட்லி பார்த்துக்கோங்க. அதே போன்று நீங்கள் யூஜி படித்தாலும் சரி, பிஇஓ படித்தாலும் சரி, டெட்டு படித்தாலும் சரி 3 மந்த்ஸ். அதே போன்று நீங்கள் யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணாலும் பிஓ விட்டுறாதீங்க, டெட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் பிஓ விட்டுறாதீங்க. ஏன்னா டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. எப்போனாலும் எந்த அறிவிப்பும் கேட்கலாம். இப்போ யூஜி டிஆர்பி நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் பிஓ நம்ம பிக்கஸ்ட்டு மோர் தென் யூஜி டிஆர்பி பிஓ தான், ரைட்டுங்களா? ஆனால் நம்ம வந்து சைலண்ட்டாக தான் வரும். டிஆர்பி அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டாக தான். 2025 டெட்டு வெளியிட்டாங்கல்ல, ஒரு மாதிரி அறிகுறியாக இருக்கும், வெளியிட்டுருவாங்க. அது போன்று ஸோ எங்களுடைய பர்சனல் செஷன் பார்த்தீங்கன்னா பிஇஓ தான். ஏன்னா 2023க்கு அப்புறம் வருது ஒரு வட்டார கல்வி அலுவலர். இந்த போஸ்டிங் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 எழுதணும். அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் நம்ம சொல்கிறோம், ஒரு பர்சனல் செஷன் சொல்கிறோம். அப்படிங்கிறப்போ ஸோ டிஎன்பிசி பாஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லாம் இருக்குது. பட் இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்குது. பட் ப்ரிலிம்ஸ் போகிறாங்க, மெயின்ஸ் போகிறாங்க, பாயிண்டில் போயிடுது சார். திரும்பி அடுத்த வருஷம் அறிவிப்பு இருக்கணும். அப்போ இதுவே 4-5 வருஷம் போயிடுது. டிஆர்பிக்குள்ளே வராங்க, ஒரே அட்டெம்ப்ட் தான், பாஸ் பண்ணுறாங்க, போஸ்டிங் வாங்குறாங்க, போயிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் தான். படித்தாலும் அறிவிப்பு வரணும்ல. இப்போ அறிவிப்பு நமக்கு யூஜி டிஆர்பி அறிவிப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அறிவிப்பு வரப்போகுது. அப்படிங்கிறப்போ நாளைக்கு நைட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மினிட் திஸ் செகண்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். உடனே என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கணும், 2-3 சார் 3 ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் ஒரு 4 டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கோங்க, ரைட்டுங்களா? இந்த 3 மாதம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுவோம். பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையாக பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 150 கொஷின்ஸ் தான், ரைட்டுங்களா? அப்போது இதில் நம்ம வந்து ஒரு 130 டார்கெட் வச்சு அடித்தோம் அப்படின்னா பிடிபிஆர்டி
பிஇயும் அதே போல தான். 150க்கு ஒரு 130 டார்கெட் வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஒரே ஒரு தேர்வு தான். ஒரு தேர்வுனால நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம யூஜிடிஆர்பி அறிவிப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, யூஜிடிஆர்பி அறிவிப்பு வெளியாக போகுது அப்படிங்கிறனால ஓகே. இப்போது பிஜிடிஆர்பி லாஸ்ட்டு இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களும் பாஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க. இப்போ பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்காங்க, அறிவிப்பு இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ நீட்டாக, அதாவதுங்க ரொம்ப எல்லாம் வந்து தள்ளி போட்டுட்டு இருக்க வேண்டாம் நம்மளுடைய சக்ஸஸ் எல்லாமே. அடுத்த 2027 பார்த்துக்கலாம், 2028 பார்த்துக்கலாம். அடுத்த அறிவிப்புகள் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுவே நமக்கு ரொம்ப டிலே. ஸோ நியூ கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து அறிவிப்புகள் வெளியாகிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ எல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறப்போ அடுத்த அறிவிப்புன்னு தெரில. இப்போ யூஜிடிஆர்பிலாம் 2027 வருமா 28 வருமானு தெரில. வெயிட் பண்ணிட்டுருக்கணுமா நம்ம அடுத்த அறிவிப்பு ஒன்று. அதனால் இந்த 3 months டே நைட் படிங்க. 24/7 ஃபுல் ஃபோக்கஸ். டிஎன்பிஎஸ்சியா டிஆர்பினா டிஆர்பி தானே, ஒரே ஒரு தேர்வில் வாழ்க்கை மாறுது. ஸோ கம்ப்ளீட்லி இறங்கி படிங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. ஸோ அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாகவே நிரப்பப்படுகின்றன. தற்போது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருகின்றன. அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை அரசியல் கட்சி தலைவர்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் நடத்த டிஆர்பி திட்டமிட்டுள்ளது. ஸோ பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட் தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் 150 கேள்விகளுக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 30 கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். தமிழ் தாள் தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் எடுக்க வேண்டும். தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்றாலும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேமேஜ் இருக்குனால சரியாக படிக்க முடியல. நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கடைசியாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் 2582 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அறிவிப்பு நவம்பர் மாதம் தேர்வு. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.